ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது என ஒட்டி மதுரை ஒத்தக்கடை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசித்ராவுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்பாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பிலே பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுக்கு முதல் நாளே பாட புத்தகங்கள் முதல் அனைத்து பொருட்களும் வழங்குவதற்கு பள்ளிகளுக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மதுரை ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மாதிரி பள்ளியிலே தற்போது தலைமை ஆசிரியர் சசித்ரா அவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்டே பேசலாம். மேடம், என்னென்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்கீங்க? ஒரு கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கிறாங்க. இந்த பள்ளிகள் எப்படி தயார்படுத்தப்பட்டது? வணக்கம். முதலாவது கோடை விடுமுறை இந்த முறை ஒரு மாத காலம்தான் கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள மாணவர்களை தயார்படுத்தணும். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, புத்தகங்கள்லாம் தமிழக அரசின் சார்பில் அனைத்து பள்ளிகளுக்குமே அனுப்பப்பட்டு விட்டது. எங்கள் பள்ளி எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவர்களுக்குமே புத்தகங்கள் இந்த விடுமுறையிலேயே கொடுக்கப்பட்டாச்சு. ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இன்று எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு, அதே போல் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புத்தகங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஆசிரியர்கள் அந்த வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி வளாகம், கழிப்பறை எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தி, அதே மாதிரி தொட்டி உள்ளிட்டவைகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். பள்ளி வளாகத்தையுமே சுத்தப்படுத்தியிருக்கிறோம். எல்லா இடங்களையுமே தூய்மைப்படுத்தி தண்ணீர் தொட்டி முதல் அனைத்தையுமே சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி சீருடை, பள்ளி திறந்த அன்றே, அதாவது ஜூன் திங்கட்கிழமை திறக்குது அப்படின்னா சீருடை கண்டிப்பாக வழங்கப்பட்டுவிடும். அனைத்து நலத்திட்டங்களுமே பள்ளிக்கு முறையாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நமது பள்ளியில் முதல் நாளே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் மாணவர்களுக்கு. ஸோ முதல் நாளே பள்ளிகள் சிறப்பாக செயல்படும். 11 மாத காலம் என்பது கல்வி சம்மந்தப்பட்ட மாணவர்கள் ஒரு பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஒரு மாத கோடை விடுமுறையில் பயங்கர ஜாலியாக மாறி இருப்பாங்க. வந்த உடனே அவங்களுக்கு எப்படி ஏதாவது கவுன்சிலிங் இந்த மாதிரி திட்டமிட்டிருக்கீங்களா கொடுக்குறது? முதல் வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி விடுமுறை முடிந்து வரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், இருந்தாலும் படிக்கணுமே அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை தயார்படுத்துறது, மாரல் கிளாஸ் மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஏன்னா குழந்தைங்கள் அந்த ஒரு மாத காலம் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக படிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு தயார்படுத்துறதுக்காகனே ஒரு டீச்சர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு லெசன் பிளான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்கிறது குழந்தைகளை தயார்படுத்துவதற்கான அந்த இதுதான். அதை தான் எல்லா பள்ளிகள்லையுமே செயல்படுத்துவாங்க. நாங்களும் அதே மாதிரி குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு அந்த ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் இதில் நாங்கள் குழந்தைகளை அந்த மாதிரி தயார்படுத்திடுவோம். ஸோ ஒரு 2 வீக்ஸுக்குள்ளாவே குழந்தைங்க ரெடி ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து உடனே அவங்க தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி படிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. தற்போது தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய பள்ளிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாட புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்டவைகள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. திங்கட்கிழமை பள்ளி திறக்கும் போது ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவியருக்கும் அந்த விலையில்லாத அந்த பொருட்களை வழங்குவதற்கு, சீருடை உள்ளிட்ட பாட புத்தகங்கள் வழங்குவதற்கு பள்ளிகள் தயாராக இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.